நாட்கள் நாம எப்படி தியானிக்க போறோம்னா இயேசுவின் அடிச்சுவடுகள் தியானிக்க போறோம். இயேசுவின் அடிச்சுவடுகள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியல. இயேசுவின் அடிச்சுவடுனா இயேசுவின் காலடிகள், இயேசு நடந்து போன பாதைகளை நாம் என்ன பண்றோம், பின்தொடர்ந்து போறோம். இயேசுநாதர் நமக்காக ஒரு சில காரியங்களை செய்தார். அதாவது நாம் அனுபவிக்க வேண்டிய, நாம் சுமக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள், சுமக்க வேண்டிய பாவங்கள், மரணங்கள், இதெல்லாம் வச்சு அவர் சுமந்தார். நமக்கு பதிலீடாக ஒரு சில காரியத்தை அவர் செய்து முடிச்சிட்டார். இனிமே அதை நம்ம சுமக்க வேணாம். இனி நம்ம பாவத்தை சுமக்க வேணாம். இனி நம்ம சாபத்தை சுமக்க வேணாம். இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீ சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீ பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீ பிசாசு அகப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதர் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து தீர்த்துட்டா. நமக்காக நமக்கு பதிலீடாக ஒரு சில காரியத்தை அவர் செய்து முடிச்சிட்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அவர் அனுபவிச்சிட்டார். ஆமா, நல்லா கவனிக்கணும். இனி நம்ம நம்ம தண்டிக்கப்படுறோம் அப்படி இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டா நீ தண்டிக்கப்படல, மன்னிக்கப்படுற. நாம் செய்வதற்காக ஒரு சில முன்மாதிரியான காரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால இயேசுநாதருடைய ஜெப வாழ்க்கையை தியானிக்க போறோம். ஆமே. ஓகே, முதலாவது திறவுகோல் வசனம் எடுத்துக்கலாம். 1 பேதுரு 2:21. தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். நமக்காக என்ன பண்ணியிருக்காரா? மாதிரி ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். இப்போ நமக்காக முன்மாதிரியான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஒரு மாடல் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு மாடல் கொடுத்தாங்கன்னா அதே பார்த்து செய்யணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிற விஷயங்களில் ஒரு மாடல். இப்போ மாடல் நம்பர் 1 என்ன மாடல் அப்படின்னா, இயேசுவும் ஜெப வாழ்வோம். இயேசுவும் ஜெப வாழ்வோம். இயேசு எப்படி ஜெபித்தார்? ஜெபிக்கவே அவசியம் இல்லாத ஒருவர் உண்டானால் அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கடவுள், தெய்வம். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாராம்? ஜெபித்தார். ஏன் ஜெபித்தார் தெரியுமா? நமக்காக ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தும்படி, ஒரு மாதிரியை ஏற்படுத்தும்படி நமக்காக என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். எபிரேயர் 5:7. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசுநாதர் மாம்சத்தில் இருந்த நாட்களில ஜெபம் பண்ணாரா? எப்படி ஜெபம் பண்ணாரு? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. கண்ணீரோடு ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? கண்ணீரோட, பலத்த சத்தத்தோட, வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோட என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். கண்ணீர் இல்லாமல் ஒரு ஜெபம் இல்லை. சத்தமாக ஜெபம் பண்ணார். ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, சத்தமே இருக்காது, முடிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் இன்னும் உரிமைப்பட்டிருப்பாங்க, ஆமே நாமேன்னு. அவங்க எப்போ ஜெபம் முடிச்சிட்டாங்கன்னு ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனால் எப்போ ஜெபம் பிடிச்சாங்க, எப்போ ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியாது, சத்தமே இருக்காது. ஆனால் சண்டை போடும் மட்டும் சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஏதாவது கேட்கும்போது மட்டும் சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஜெபம் பண்ணும்போது மட்டும் என்ன இருக்காது? சத்தமே இருக்காது. இப்போ ஜெபம் பண்ணுற பேரில் இருக்கிற பிரச்சனை இது ஒரு பிரச்சனை. எதுக்கு ஜெபம் பண்ணுறோம், ஏன் ஜெபம் பண்ணுறோம், எதை கட்டுறோம்? ஒரு சிலர் நினைப்புனா நம்ம ஜெபம் பண்ணால் ஒரு கட்டணும், ஒன்று சபிக்கணும், ஒன்று அதட்டணும், ஒன்று திட்டணும். ஜெபன்றதுல ஒரு மாதிரி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுநாதர் ஜெபம் பண்ணார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். ஒரு மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குது. மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் ஒருத்தருக்கிறாரு. என்ன மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை ஒருத்தருக்கிறார். அவரை நோக்கி ஜெபம் பண்ணதான் காரியங்கள் மாறும். மிகப்பெரிய ஜெப வீரர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு, அதனால் நான் நிறைய ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய வேலை இருந்தால் நான் ஜெபம் பண்ணலன்னு. இது நம்ம பண்ணுற ஜெப வீரர். நம்ம ஊர் ஜெப வீரர் சொல்கிறது என்னென்னா, ஜெபம் பண்ணியப்பா நிறைய வேலைங்க, ஜெபம் நேரமே இல்லை, அதனால ஜெபம் பண்ணல. ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு, அதனால் நான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்யுங்கள் தேவ சமூகத்தில். ஒரு நேரத்தை ஜெப வீரர் சொன்ன வார்த்தை. உங்கள் நேரத்தை காலையிலே எழுந்திரிச்சு முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நேரம் உங்களுக்கு அறுவடையாய் கிடைக்கும். ஆமே. இயேசுநாதர் பண்ண ஜெபங்கள்லாம் ஒரு ஜெபமாக சொல்கிறேன். மார்க் 1:35 அதிகாலையில் ஜெபித்தார்.
இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ணாராம். அது என்ன அதிகாலைன்னு பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து, இருட்டு இருந்தால் தான் அதிகாலை. சொல்லுங்க பார்க்கலாம். வெயில் இருந்தால் அது பேர் அதிகாலை கிடையாது. ஆமே. ஒரு சிலர் எவ்வளோ நேரம் காலையில் எழுந்து ஜெபம் பண்ண. எத்தனை மணிக்கு இருந்தோம்? 7 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. 7 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுறது ஜெபம் பண்ணல, அது பேர் அதிகாலை இல்லை. அதிகாலை இருட்டாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லை எங்கள் வீட்டில் எப்பவுமே இருட்டாக தாங்க பாஸ்டர், அப்படி அது மாதிரி இல்லை. இயற்கையாகவே இருட்டு இருக்கக்கூடிய அந்த காலம் அது அதிகாலை. அந்த நேரம் என்ன நேரம் சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்ன பண்ணலாம்? அதிகாலை. இந்த அதிகாலை நேரத்தை ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஐஸ்வர்யமோ நிலையான பொருளும் கனமோ என்னிடத்தில் உண்டு. நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணினா கடன்லாம் அடைக்கப்படுகிற ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலை ஜெபம் அவசியம். அதிகாலையில் ஜெபிக்கிறவங்க செழிப்பாக வாழ்வாங்க. அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணிங்கன்னா செழிப்பு இருக்கவங்க, ப்ராஸ்பரிட்டி இருக்கவங்க வாழ்க்கையில். அதிகாலை ஜெபம் அவசியம். இயேசுநாதர் அதிகாலையில் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். இயேசு அதிகாலையில் ஆரம்பிக்கிறார். அவர் கவனிங்க, இந்த நாள் மாதிரி அந்த நாள் இல்லை, நாட்கள் அப்படிலாம் இல்லை. இயேசு கால்நடையாக நடந்தே போனார் குக்கிராமங்களில். அதுவும் சாலை வசதியும் கிடையாது. இயேசுநாதர் வாழ்ந்த நாட்களில், அந்த மாம்சத்தை வெளிப்பட்ட நாட்களில் சாலைகள் அதிகமாக இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு பிற்பாடு தான் நிறைய காரியங்கள் நடக்குது. நல்லா கவனிக்கணும். சாலை வசதி இல்லை, பள்ளம் மேடு, நாள் முழுமையாக நடந்தே போய் ஊழியம் செய்கிறாரு. ஆனால் காலையிலேயும் ஜெபம் பண்ணுறேன். ஐயோ வேலை இருந்தால் காலையில் என்ன பண்ண முடியல, எழுந்துக்க முடியல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் கேட்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, காலையிலே ஜெபம் பண்ண எனக்கு பலன் தாங்கன்னு கேட்போம். நிச்சயமாக ஆண்டு உதவி செய்வார். சங்கீதம் 5:3 காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சங்கீதக்காரன் சொல்கிறார். நான் காலையிலே எழுந்து ஆயத்தமாகி என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன். காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது ஒரு நல்ல விஷயம். இயேசுநாதர் காலையிலே ஜெபம் பண்ணார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார். அப்போ நம்மளும் அதிகாலையில் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண சொல்ல. மத்தேயு 14:23 சாயங்காலமான போது ஜெபம் பண்ணினார். சாயங்கால வேலையில் ஜெபம் பண்ணுறார். காலையில் தான் ஜெபம் பண்ணிட்டேனே, சாயந்தரம் எதுக்கு? நம்மளாம் ஒரு வேலை ஜெபம் பண்ணிட்டாலாம் சந்தோஷப்பட்டுப்போம். அதிகாலை ஜெபம் போயிட்டு வந்துப்பா சோத்திரம். சாயங்கால வேலையில் டைம் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. இயேசுநாதர் சாயங்காலத்தில் என்ன செய்தாராம்? ஜெபம். சாயங்கால வேலையில் ஜெபம் பண்ணார். ஜெப வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. லூக்கா 5:16 தனித்து போய் ஜெபம் பண்ணார். தனியாக போய் ஜெபம் பண்ணார். காலையில் வந்து ஜெபம் பண்ணுற சபையில் ரொம்ப நல்லது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம் சொல்லுங்கள். ஜெபன்றது எல்லா நிலையிலையும் இருக்கணும். நான் தனியாக ஜெபம் பண்ணிட்டேன், நான் குழுவாக ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் குழுவாக ஜெபம் பண்ணுறேன், நான் உன் கூட கூடியெல்லாம் வர முடியாது ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. கூடி வந்துட்டேன், ஆனால் இந்த கூட்டம்லாம் ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. பப்ளிக்கில் ஜெப குறிப்பு கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க? நீ ஜெபம் ஜீ பண்ணு நீ அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏன் நீ ஜெபம் பண்ணு? இல்லை ஒரு மாதிரி வெக்கமாக்குது எனக்கு. கூட்டத்தோடு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு பயம், ஒரு வெக்கம். கூட்டத்துலேயும் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோட ஜெபம் பண்ணு. திருச்சபையிலும் ஜெபம் பண்ணோம். சபையில் வந்தால் சபையில் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். சபையில் ஜெபம் பண்ணோம். சபையில் ஜெபிக்கும் போது, சபையாராக சேர்ந்து ஜெபிக்கும் போது கட்டுகள் உடையும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும், தூதர்கள் இறங்கி கிரியை செய்வார்கள். சபையாராக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆமே. முதலாவது நம்ம ஜெப வாழ்க்கையில் தனித்து ஜெபம் பண்ணோம். தனியாக உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும். தனிப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருக்கணும். தனியாக ஒரு ஜெப இடம் இருக்கணும். ஜெபிக்கிற இடம் ஒன்று இருக்கணும். தினந்தோறும் அந்த இடத்துல இயேசுநாதர் வருவார். நீ தினந்தோறும் ஒரு மாதம் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணினே இருங்க. அந்த இடத்துல தேவ பிரச்சனை வரும். ஆண்டவர் உங்களை வந்து சந்திப்பார். ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதான் உங்களுடைய லொக்கேஷன். அந்த லொக்கேஷன்லேருந்து தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணனா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த சின்ன இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணும்போது நிறைய ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த கஷ்டத்தையும் சொல்லுங்கள். வேதனை தான் வேதனையை சொல்லுங்கள். தேவை இருந்தால் தேவையை சொல்லுங்கள். பலவீனமாக தான் பலவீனத்தை சொல்லுங்கள். எந்த நிலையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆமே. கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
கவலையாக இருக்குதா? குழந்தை இல்லைன்னு கவலையாக இருக்குதா? ஆண்டவர்கிட்ட போய்ட்டு, ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லைன்னு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது ஆண்டவர், எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க ஆண்டவர், இப்படி பண்ணுறாங்க. சொல்லு, ஆண்டவர்கிட்ட பேசு. யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே போய் போட்டு கொடு ஆண்டவர்கிட்ட. சொல்லு, அவன் பேரை சொல்லு, அவன் அட்ரஸோடு சொல்லு, இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க ஆண்டவர். இதுதான் உண்மை. அன்னாள் பெண்ணினால் அவளை ரொம்ப அற்பமாக நினைச்சாலாம். ஒவ்வொரு வருஷமும் பண்டிகைக்கு ஆலயத்துக்கு போகுது வழக்கம். ஆனால் பெண்ணினால் அந்த வருஷத்தில் பெண்ணினால் அண்ணால் பண்ண கொடுமை, அவள் அற்பமாக நினச்ச விஷயம், அவன் நடந்துக்கிற விஷயம் அண்ணால் என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல. அண்ணால் தான் சீனியர். முதல் மனைவி அவங்க தான், அண்ணால் தான். ரெண்டாவது மனைவி தான் யார்? பெண்ணினால். யாருக்கு? யார்? எல்கனா. எல்கனாவுக்கு முதல் மனைவி யார்? அண்ணால். ஆனால் என்ன இல்லை, குழந்தை இல்லை. ரெண்டாவது மனைவி யார் சொல்லுங்க? யார்? பெண்ணினால். அவங்களுக்கு குழந்தை இருக்குது. இந்த அம்மாவுக்கு அதாவது சொல்லணும், இந்த தங்கச்சிங்களுக்கு ஏதாவது அக்காக்கு இல்லைன்னா தங்கச்சிங்க பண்ணுற விதமே வேறு தான். ஆமே, ஐயோ அவங்க நடந்துக்கிற விதமே வித்தியாசம்தான். அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அது ஒரு பாலிட்டிக்ஸ். அக்கா தங்கச்சி பாலிட்டிக்ஸ் அது. ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய விஷயம். பார்த்தியா, என்ன கிடைக்கலையே, உன்னை விட 10 மார்க் அதிகமாகிட்டாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நிறைய. அந்த மாதிரி இந்த பெண்ணினால் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், ரொம்ப டார்ச்சர். நம்ம தாங்க முடியல. நேராக போனாங்க சபைக்கு. சபையில் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. முணு வாய் மட்டும் அசையுது. கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற சபை பாசம் பாரு, ஏலி பார்க்குறாரு. அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அழுது ஜெபம் பண்ணுறாங்க. இது எப்படி அழுது ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அழுது ஜெபம் பண்ணுன்றதுக்காக போகல. அவங்க அந்த வேதனை அவங்களுக்குள்ளே இருந்த அந்த என்னை அவமானப்படுத்துகிறாள், இவோ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாள், இவன் முகத்தில் நான் நிற்க முடியலையே, போக முடியல, நினச்சி எல்லாத்தையும் சொல்லி அழுகுறான். அப்படி அழும்போது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய கோலம் மாறுது, அவங்களுடைய அலங்கோலமாக மாறுறாங்க. ஆமாம், அவங்கள பார்க்கவே ஒரு சாதாரண மாதிரி ஆள் இல்லை. எப்படி ஒரு குடித்திருக்கிற ஒரு பெண். அந்த நாட்களில் பெண்களும் குடித்தான் மதுபானம். இந்த நாட்களில் குடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அப்போ மதுபானத்தில் குடிக்கிற அந்த பெண் எவ்வளோ தன்னை மறந்து, ஆடை விலகிறத மறந்து, தலை கலையிறத மறந்து எப்படி அலங்கோலமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் அலங்கோலமாக தன்னை பற்றி நினைக்கல. நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் நினைக்கல. அப்படியே சத்தம் போடு அப்படி முணுன்னு ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமாம், பெண்ணினால் போட்டு குத்துனேங்கிறா. முடியல ஆண்டவர், அவள் முன்னாடி நான் எப்படியாவது ஆண்டவரே வேலை நடக்குது. ஏலிவா என்னம்மா குடிச்சிக்கிற அப்படின்றாரு. அவர் பாருங்க, ஐயா நான் அப்படிலாம் இல்லையா, நான் ஜெபம் பண்ண மனசு ரொம்ப கஷ்டமாக வந்தேன், ஜெபம் பண்ணேன். உடனே சொல்லிட்டாரு, உன் கஷ்டத்தை ஆண்ட தீர்ப்பார்.